வணக்கம் guys. ஸோ வந்துட்டு டுடே வந்துட்டு நாங்கள் TRX மால் தான் போகிறோம். ஸோ யார் யார் போக போகிறோன்னா நான், அப்புறம் என் தம்பி, அப்புறம் சொந்தக்கார பையன். ஸோ 3 பேர் தான் போகிறோம். ஸோ இதே அவுட்ஃபிட் கொஞ்சம் தெருவாக தான் இருக்கும் அந்த சிலிப்ரி. ஸோ இவங்களாம் ஷூ போட்டு வந்துருக்காங்க. என் ஷூ வந்துட்டு ரொம்ப தெருவாக இருக்குது. ஸோ அதனால் நான் சிலிப்ரி போட்டுறேன். ஸோ இன்றைக்குள்ள பிளான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அங்கே கீழே இறங்கிட்டு பஸ் இருக்கும், ஃப்ரீ பஸ், அதில் ஏறி எல்லாத்தையும் போகணும். இப்போ வந்துட்டு நாங்கள் திருப்பி மேலே ஏறிக்கிட்டோம். ஸோ ஜிக்கு வந்தாச்சு. கழுவு தண்டோடனே மனசு கேட்கல. ஸோ சப்பாத்தி போடலான்னு இருக்கேங்க. ஸோ ஒன்று சப்பாத்தி போட்டு ஜோக்காக இருக்காங்க. ஸோ நானும் போய்ட்டு சப்பாத்தி போடலான்னு இருக்கேன். ஸோ சப்பாத்தி நானும் போட்டேன். ஸோ என்ன அதான் ஜீன்ஸ் வந்துட்டு ப்ளூ கலர் தான் எடுத்தாங்க. ஸோ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ளூ கலர் நடக்குன்னா வரல, ஏன்னா சட்டை வந்துட்டு பிளாக் கலர். ஸோ ஓகே தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏறியாச்சு. வீடியோ எடுக்க மாட்டேன் பஸ் ஏறிப்போ. ஸோ வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் தான் இருக்காங்க. ஸோ இதோட வந்துட்டு நான் நேராக எல்லாத்தையும் பண்ண கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் வந்தாச்சு கைஸ். ட்ரெயின் வந்துச்சு கைஸ். இப்போ நம்ம எங்கே இறங்கணும்னா பசாசினியில் இறங்கணும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம பசாசினியில் இறங்கியாச்சு. ஸோ இந்த பசாசினி வந்துட்டு மெயின் பாயிண்ட் கைஸ். ஸோ மறக்காம பார்த்தீங்க. ஸோ நம்ம இங்கே இருக்கோம் பசாசினி. ஸோ வந்துட்டு பச்சை கலர் எடுத்துக்கோம். இது அப்படியே மெரட்டிக்கா போகிறோம். டத்தர் மெரட்டிக்கா அப்படியே நேராக போய்ட்டு புக்கெட் பின்தாங். புக்கெட் பின்தாங் இங்கிட்டு இருக்கு. நேராக இங்கே போனால் TRXன்னு என்ன பார்த்தீங்கன்னா தூன் ரஜா எக்ஸ்சேஞ்ச். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நாங்கள் MRT லேன் போகிறோம் கைஸ். ஸோ வந்துட்டு அது எப்படி மாறுது ஒரு பச்சை கலரில் இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த மேலே மேப்பில் வந்துட்டு பச்சை கலரில் இருந்துச்சு. ஸோ இதுமாரி பச்சை கலர் சைன் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுங்க பச்சை லைனு MRTன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம எப்படி நேராக போவோம். ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்கு MRTன்னு. ஸோ சொன்னாங்க இருக்குது. ஸோ இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். MRT பசாசினி மேலே சைன் போட்டிருக்கு. ஸோ வந்துட்டு இந்த பக்கத்து தாங்க MRT. ஸோ இதை எடுத்துகிட்டு நேராக TRXயில் இறங்கிடலாம். ஸோ இங்கே ஒரு சைன் போர்ட் போட்டிருக்கு. MRT வந்துட்டு கீழே இறங்கணும், கீழே பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நாங்கள் வந்துட்டு நிறையா பிளான் வச்சுருக்கோம். ஸோ வந்துட்டு புக்கே பின்தான் போகலான் இருக்கோம், எங்கேயும் போகலான் இருக்கோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மேப் பார்த்தாச்சு. ஸோ வந்துட்டு பிளாட்ஃபார்ம் 1 கைஸ். இந்த பக்கெட்டு. ஸோ இந்த பக்கெட்டு வந்துட்டு ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்துட்டு பவிலியன் போகணுன்றானுங்க. புக்கெட் பின்தாங் பவிலியன், அப்புறம் எங்கே போகிறோம் நானுங்க. ஸோ பார்ப்போம். ட்ரெயின் வந்துச்சு, நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ நம்ம TRX கிட்ட வந்துச்சு. ஸோ மேலே போய் கொஞ்சம் நடந்து போனால் வந்துடும். ஸோ வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு அப்புறம் ஒன்று காட்டுறேன். ஸோ கைஸ் அந்த லிஃப்ட் ஏறிட்டு அப்படியே வந்துட்டு லெஃப்ட்டில் திரும்பினா TRX மால் கைஸ். இப்போ நாங்கள் மால்குள்ளே தான் இருக்கோம். ஸோ வந்துட்டு எது நல்லாயிருக்கு, எது வந்துட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் கைஸ். இங்கே பாருங்கள் ஏப்பிள் ஸ்டார் வந்துருக்கோம் கைஸ். ஸோ வந்துட்டு அப்படியே கொசன்னு மாதிரி இருக்காங்க. ஸோ நிறைய பேர் கைஸ். ஸோ வந்துட்டு வேறு என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறோம் கைஸ். முதல் கீழேருந்து ஒரு இடத்த பார்த்தோம். அது வந்துட்டு கீழே உள்ளது. ஸோ வந்துட்டு மேலே உள்ளது கைஸ். ஸோ சாவடியாக இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்பிள் ஸ்டோர் மாதிரி கட்டியிருக்காங்க. இப்படி அந்த பில்லுனுக்கு போக மாட்டா, பில்லுனுக்கு போகாது. ஸோ இந்த பாருங்களா அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு ஃபோன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு லிஃப்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு கீழே போய்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே வந்துட்டு ஒன்றும் சிறப்பில்லை கைஸ். 118 மாடின்னு சொன்னானுங்க. ஆனால் அங்கிட்டு ஃபுல்லாக ஆஃபீஸ் தான் கைஸ். அதில் வந்துட்டு நம்ம போக முடியாது. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எங்கிட்ட மட்டும் தான். ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ எங்கே போகிறோன்னா நேராக இங்கே உள்ள பாத்ரூம் எப்படி இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு பாத்ரூம் தேடணும். பாத்ரூம் எந்த ஏரியாவுக்கு நாங்கள் போய் தேட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், தண்டர்ஸ்குள்ளே வந்துருச்சு. ஸோ வந்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ ப்ரீமியமாக இருக்கா. ஸோ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிங்கிங் தான் பாருங்கள் கைஸ். ஒன்றும் சிறப்பில்லை கைஸ். சண்டாசி எப்படி பேசிக்காக இருக்குடா. உள்ள டாய்லெட் வந்துட்டு பேசிக்காக இருந்துச்சு. ஸோ இந்த சிங்கி பார்க்க தான் கொஞ்சம் கிராண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா வர மாட்டேங்குது. ஓ இங்கே சாவுக்காரங்க கைஸ். சென்சார் இருக்கு. ஐயோ என்னடா வர மாட்டேங்குது அவ்வளோவா. சாவுக்காரன் வர மாட்டேங்குதுடா கைஸ். சென்சார் பிரச்சனை கைஸ். ஏன் வர மாட்டேங்குது இல்லை. ஸோ தண்ணி வச்சு வருது, தண்ணி வருது. என்னடா விட்டு வருது. ஏ
ஸோ கொஞ்சம் கிட்ட சொல்லி எட்ட போனால் வர முடியும். ஓகே இப்போ வருது நல்லா கை கழுவி. ஸோ கேஸ் அவ்வளோதான் கேஸ், இங்கே ஒன்றுமே இல்லை சிறப்பாக. ஸோ வந்துட்டு நாங்கள் புக்கெட் பீச் தான் போகலான்ட்டு இருக்கோங்க. இது இப்போ தான் நாங்கள் கழுவிச்சாங்க, ஏன்டா இந்த இடத்த நாசம் பண்ணிட்டு. ஸோ வந்துட்டு 24 hours வந்துட்டு இந்த இடத்த க்ளீனாக நாங்கள் வச்சுருக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டுருக்கோங்க. இங்கே ஒன்றுமே இல்லை கைஸ், நார்மலாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் புக்கெட் பீச் தான் போகலான்ட்டு இருக்கோம். ஸோ புக்கெட் பீச் தான் போய்ட்டு அதுக்கப்புறம் அவங்க சந்திக்கிறேன். இங்கே ஒரு ஃப்ளாக் பாயிண்ட் வேறு இருக்குது கைஸ். இங்கே ஒரு சாக்ரிஃபேஷனே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நாங்கள் லிஃப்ட்டு திட்டிருக்கோம். ஸோ இங்கே இருக்குடா, இதில் ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு புக்கெட் பீச் தான் போயிருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிராண்டடான கடை மட்டும் தான் இருக்குது, வேறு ஒன்றும் சிறப்பாக இல்லை. மால் வந்துட்டு நார்மல் தான் இருக்குது, நார்மல் மால் மாதிரி. இங்கே வந்துட்டு லிஃப்ட்லேயே நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு நார்மல் பார்க்கிங் இருக்குது, ப்ரீமியம் பார்க்கிங் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நார்மல் பார்க்கிங், ப்ரீமியம் பார்க்கிங் இருக்குது, அப்புறம் நிறைய இருக்குது. ஸோ ஒன்றுமே லிஃப்ட்டு தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். லிஃப்ட்டு தான் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்குது லிஃப்ட். ஸோ வந்துட்டு வெளியே அடுத்து விட்டு நான் வெளியேட்டோன்னே அப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஷேஃப் விட்டு நெருப்புலாம் காட்டிக்கிட்டு இருக்காரு, வித்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ கைஸ் நாங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு இந்த இடத்துல கூடயே வச்சுருக்கோம் கைஸ். ஸோ இது இருக்கும் அது இருக்கும்னு பார்த்தா ஒரு மாதிரி நார்மல் மால் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆச்சு. ஸோ நாங்கள் இந்த இடத்த விட்டு வெளியேகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லிஃப்ட்டு இறங்கினா வெளியேறலாம். ஸோ விளையாட்டு நான் கேத்தியம் இது என்னன்னா எம்ஆர்டி போனோன்னே உங்களை சந்திக்கிறேன். எப்படியோ அடித்து பிடிச்சி நாங்கள் வந்துட்டு எம்ஆர்டிக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ புக்கிங் தான் போவோம். அங்கே போய்ட்டு டிசப்பாயிண்ட் ஆச்சுன்னா இந்த வீடியோ வந்துட்டு க்ளோஸில் ஆகுதான் கைஸ். ஸோ வந்துட்டு நான் நேராக புக்கேஜ் பிங்தாங்க போய் அவங்க சந்திக்கிறேன். நாங்கள் வந்துட்டு புக்கேஜ் பிங்தாங்க வந்தாச்சு. கொஞ்சம் லேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பசிக்குது வேறு. ஸோ நான் நல்ல கடையை பார்த்து போய் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி லெத்தவாக இருக்குது. ஸோ வந்துட்டு இது மாதிரி ஃபோன் சார்ஜ் போடுறேன்னா சார்ஜ் போட்டு கொஞ்சம் உட்காரணும் தான் ப்ளீஸ் கேஷ். புக்கெட் பிந்தாங்கள பூந்தாச்சு கேஷ். ஸோ வந்துட்டு இதான் கேஷ், நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கெட் வரேன். ஸோ நம்ம நேராக அந்த தொங்கல் போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்கும் பசிக்குதுங்க, நிறைய கடை இருக்குது. பட் வந்துட்டு நாங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தேடுறோம். ஸோ வந்துட்டு அந்த பக்கெட்டு என்ன இருக்குன்னு நான் அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே கேஷ், இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு புக்கெட் பிங்தாங் இல்லை. ஸோ புக்கெட் பிங்தாங் விட்டு நாங்கள் கிளம்புறோம். ஸோ சும்மா பூந்தி வெளியேட்டோம். ஸோ புக்கெட் பிங்தாங் சரியான க்ரௌடு கைஸ். ஸோ முடியல, ஏதாச்சும் உட்காந்து சாப்பாடு கடை பார்க்கலாம் பார்த்தா செம்ம க்ரௌடு. எதுலையுமே எதுலையுமே உட்கார முடியல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ வேறு ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ நான் நேராக ஸ்டேஷன் போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன்.